ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளை திரும்பவும் நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம். கர்த்தர் புதிய வார்த்தையினால புதிய வசனங்களினால நம்மளை சந்தோஷப்படுத்துவாராக. இன்றைக்கி கூட எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கி ஒரு பகுதியை நம்ம தியானிக்கலாம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 47லேருந்து வாசிக்கலாம். பர்த்தலோமேயு என்கிற குருடன் பர்த்தேமியு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தார். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினார்கள். அவன் பேசாமல் இருக்கும்படி அநேகர் அவனை அதற்றினார்கள். அவனோ தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டார். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார். நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் ஜெபிக்கிறோம். ஓரளவுக்கு தான் ஜெபிக்கிறோம். எந்த பதிலும் இல்லையே, என்னை பார்க்க மாட்டேங்கிறாங்களே, எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இல்லையே அப்படின்னு சொல்லி வேதனைப்படாத. அவன் என்ன பண்ணாங்க, அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு வந்து முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டு கதறினாங்க. நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும். முன்னிலும் அதிகமாக நம்ம ஜெபிக்கணும். எப்போது இருக்கிற ஜெபத்தோடு நம்ம ஜெப வாழ்க்கையை அதிகரிக்க பண்ணணும். ஜெபத்தினோட ஸ்டைலே மாற்றணும். முன்னிலும் அதிகமாக எப்பொழுது ஜெபிக்கிறதோடு அதிகமாக நம்ம ஜெபிக்கணும், கூப்பிடணும், வேத வாசிக்கணும். எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்து ஒரு அதிகரிப்பு உண்டாகணும். ஒரு வாழ்க்கையில் அதிகமாக நம்ம அவரை கிட்டி நெருங்கும் போது, முன்னிலும் அதிகமாக கூப்பிடும் போதே ஆண்டவர் நமக்கு இறங்குவார். அழைத்து திடங்கொள்ள எழுந்திரி, உன்னை அழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. அப்போ அவன் என்ன பண்ண, மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு, குருடனுங்கிற அடையாள வஸ்திரம் இருக்குது பாரு, அது எரிந்து விட்டு என்னை அழைச்சாங்க, என்னை கூப்பிட்டாங்க, நிச்சயமாக நான் இன்றைக்கி விடுதலை அடைவேங்கிற ஒரு தைரியத்தோடு போய் அவனை மேல் வஸ்திரத்தை எழுந்து விட்டு ஓடி போனான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், எழுந்திரு என்கிறாய் என்றார். அதற்கே அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணும்போது, எப்போது இருக்கிறதோடு அதிகமாக நம்ம கூப்பிடும்போது, முன்னில் அதிகமாக ஜெபிக்கும் போது, முன்னிருக்கிற ஜெபத்தோடு அதிகமான ஒரு ஜெபம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளை அழைப்பாங்க. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்னு கேட்பார் ஆண்டவர். அப்படி ஒரு வார்த்தை நம்மளை கேட்டால் நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக அப்படி கேட்பாங்க. நிறைய பேரிடத்தில் அந்த வார்த்தை ஆண்டவர் கேட்டதாக நம்ம இனிமேல் கொஞ்சம் நேரத்தில் தியானிக்க போகலாம். அப்போ நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே நான் பார்வை அடையணும், அது போதும், எனக்கு சொத்தோ சுகமோ ஒன்றும் வேண்டாம், எனக்கு கண்ணு திறந்தேன் எல்லாரையும் போல் நான் பார்வை அடைஞ்சேன், தனியாக நடக்கணும், எனக்கு அதே எனக்கு பெரிய சந்தோஷம். குருடன் பயங்கர கஷ்டம்தான், பார்வை அடைஞ்சால் போதும் அப்படின்னு அவனை. அப்போ நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லிவிட்டு அவனை பார்வை அடையும்படியாக கர்த்தர் செய்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவனிடத்து கேட்டாங்க, நீ வந்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு. அப்புறம் சங்கீதம் 84:11 அவரோட பிள்ளைகளுக்கு அதிகமாக நம்ம கூப்பிட்டு அவரிடத்துல ஜெபம் பண்ணும்போதே ஒரு நன்மை கூட கேட்ட நன்மை வழங்காது இரார் அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த குருடன் கேட்டாங்க, அவனுக்கு என்ன நன்மை வேணும், நான் பார்வையடைய வேண்டும். அவனுக்கு அது கொடுத்தாங்க. ஆண்டவர் அவனுக்கு அது கொடுத்தாங்க. அதே போல் நம்மளுக்கு நன்மை வழங்காமல் இருக்கவே மாட்டார். அவரை இரவும் பகலும் நோக்கி கூப்பிடுற விஷயத்தில் அவர் பொறுமையாக இருந்து நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். லூக்கா 18 சொல்லப்படுகிறது. இரவும் பகலும் நாம் அவரை நோக்கி கூப்பிட்டு ஜெபம் பண்ணி அவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர் நியாயம் செய்யாமல் இருக்கவே மாட்டார். நிச்சயமாய் அவருக்கு நியாயம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கலாம். அப்புறம் யோவான் 16:24 நீங்கள் என் நாமத்தினால் எதுவும் கேளுங்கள், அப்போது உங்கள் சந்தோஷம் பூர்ணமாய் நிரப்பப்படும். சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி கர்த்தர் செய்வார். நீங்கள் கேளுங்க, அதிகமாக நாமத்தினால் இது வரைக்கும் எதுவும் கேட்கல, அதிகமாக நீங்கள் கேளுங்க, அப்போ சந்தோஷம் எல்லாம் நிறைவாயிருக்கும்படி அவர் அருள் செய்வார். எஸ்தர் ராஜாத்தி
அவளை வந்து ஆகாஸ்வேரு ராஜாவை சந்திக்கிறா. அவளுக்கு நிறைய காரியங்கள் எல்லாம் இருக்குது. அது ஆமான யூதருக்கு விரோதமாக எழும்பும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. அவள் அதுக்காக ராஜாவின் இடத்துல சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்துல பிரவேசித்தாங்க. அப்புறம் அவளோட விருந்துக்கு வான்னு சொல்லியோ கூப்பிட்டாங்க. அப்போ ராஜா கேட்குறாங்க, எஸ்ஸர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு 3 தடவை கேட்குறாங்க. 5ஆம் அதிகாரத்தில் 2 தடவை, 7ஆம் அதிகாரத்தில் ஒரு தடவை, அப்படியே 2-3 தடவை ஆண்டவர் அதை ராஜா கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், எஸ்ஸர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேணும், ராஜ்யத்தில் பாதியான கூட நான் உனக்கு தருவேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ ஒரு ஆசையர். நம்மளும் யார்கிட்ட இதைக்கிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு நமக்கு ஒரு ஆசை தான். யாராவது என்னை கேட்க மாட்டேங்கிறாங்களே, என்ன வேணும்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. நமக்கு மனுஷனை கேட்குறதோட நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம முறையிடும் போது ஆண்டவர் கேட்பாங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம குறைகளை, கஷ்டத்தை, நம்ம பெட்டிஷன், நம்ம விண்ணப்பத்தை, நம்ம தேவைகளை எல்லாம் ஆண்டவர் இடத்தை சொல்லும்போது நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவாங்க. ஒரு மனுஷன் ராஜாவாக இருக்கிற இடத்துல அவளை வந்து விருந்து தான் 2 தடவை விருந்து தான் போட்டாங்க. இப்போ உனக்கு என்ன வேணும் எஸ்ஸர் ராஜாத்தியே சொல்லு, உனக்கு ராஜ்யத்தில் பாதியான கூட நான் எழுதி வைக்கிறேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா மனமே இளகியச்சு. அது மாத்திரமல்ல, ஏரோதியாளின் மகள் அதாவது இது 14ஆம் அதிகாரத்தில் வருது, மத்தேயு 14 வருது. ஏரோதியாளுங்கிற ஒரு இது அவரோட மகள் வந்து ஏரோது ராஜாவினோட ஜென்ம நாள் அன்னைக்கு, அதாவது பிறந்த நாள் அன்னைக்கு அவள் டான்ஸ் ஆடி நடனம் ஆடி ஏரோது ராஜாவை சந்தோஷப்படுத்தினாங்க. சந்தோஷப்படுத்தும் போது என்ன பண்ணாங்க, உடனே வந்து ராஜா கேட்குறாங்க, சிறு பிள்ளையே உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், ராஜ்யத்தை பாதியாலும் உனக்கு எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது மனுஷருடைய அந்த ராஜா விருந்துண்டும் போதே அந்த ஆகாஸ்வேரோட மன சந்தோஷிக்கும் போதே அவன் உனக்கு என்ன வேணும்னு ராஜாத்திய எஸ்தரை கேட்டாங்க. இந்த ஏரோதியாளின் மகளும் சந்தோஷப்படுத்தும் போது, நடனமாடி சந்தோஷப்படுத்தும் போது உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நிறைய இடத்துல இப்படி கேட்குறாங்க ஆண்டவர், உங்களுக்கு என்ன வேணும். செபதியுவின் செபதியுன் குமாரர்கள் யோவானும் யாக்கோபும் இயேசுனோட சீஷர்களை தான். அந்த அம்மா போய் வந்து அவரிடத்துல போய் இயேசுவின் இடத்துல போய் நான் உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும், என்ன அவர் ஒன்று கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, நான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி போய் கேட்குறேன், ஒரு காரியத்தை எனக்கு சாதிச்சது எனக்கு நிறைவேற்றி தரணும் உனக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்குறாங்க, இயேசு கேட்குறாங்க, உனக்கு என்ன வேண்டும், நீ என்ன என்கிட்ட கேட்க போகிறேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவள் வந்து என்னோட குமாரர் வந்து உன்னோட வலது பார்த்து இடது வைக்க அதெல்லாம் நமக்கு தெரியும், இடது வைக்க இருக்கும்படி உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பெட்டிஷனோட துக்கத்தோட தேவையோடு ஒருத்தர் வந்து அதிகமாக அவரை பார்க்க, அவரை சமூகத்தில் காத்திருந்து அவரை பார்க்கறதுக்கு போகும்போது, அவரிடத்தில் கேட்க போகும்போது, அவரை பிரியப்படுத்தினும் போது அவர் நிச்சயமாக உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. இன்றைக்கும் கர்த்தரிடத்தில் நாம் அதிகமாக நம்ம பிரியமுள்ள பிள்ளைங்கள், அன்பான பிள்ளைங்கள் நம்ம மேலே அவர் பிரியம் வச்சிருக்கிறாங்க. அதனால் தானியேலே பிரியமான புருஷனே உனக்கு சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படியாக நம்ம வந்து பிரியமானவங்க நம்ம ஆண்டவரிடத்தில் போகும்போது நம்ம பிரியமானவங்க தான், அவருக்கு பிரியமான பிள்ளைக்கு தான் போகும்போது அவர் உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு சமாதானம் உண்டாகும், நீங்கள் தேவைகள் எல்லாம் நிறைவேற்றுவாங்க, நீ கேட்குறது நீ வாங்கிக்கோ, நீ பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக தர வல்லவராக இருக்கிறாங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரிக்க நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற சுவாமி. அப்பா, ஏக்கத்தோட துன்பத்தோட வெகு நாளாக விண்ணப்பம் பண்ணியும் ஒன்றும் நடக்கலேன்னு வேதனைப்பட்டுட்டு இருக்கிறா ஒவ்வொருத்தருக்காக சமூகத்தில் அவங்களுக்காகவும் சமூகத்தில் வருகிற தகப்பனே சோத்திரம். அப்பா, முன்னிலும் அதிகமாக ஜெபிக்கக்கூடிய கிருபையை தாங்க, முன்னும் அதிகமாக சோத்திரிக்க துதிக்கக்கூடிய கிருபையை தாங்கப்பா சோத்திரம். முன்னிலும் அதிகமாக ஜெபிக்கும் போது ஆண்டவரே எங்களோட சூழ்நிலைகளே எல்லாம் மாற்றி நீ ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றியப்பா சோத்திரம். ஆண்டவரே, இதை கேட்டிருக்கிற அனைவரையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிங்க, எல்லாரோட தேவைகளை சந்தைங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.